ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யோவான் ஸ்நானகன் கொல்லப்படுற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலையும் மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. ஏரோது அவரோட சகோதரன் மனைவியான ஏரோதியாளை வைத்திருப்பது நியாயமில்லைன்னு யோவான் சொன்னதால ஏரோது யோவானை பிடித்து சிறையில் அடைத்திருந்தார். யோவான் இப்படி சொன்னதால ஏரோதியாளும் யோவானை வெறுத்து அவருக்கு விரோதமா சதி செய்ய நினைத்து அவரை எப்படியாச்சும் கொன்று போடணும்னு ஆலோசனை பண்றாள். ஆனாலும் ஏரோதியாளால அது முடியல. ஏன்னா யோவான் ரொம்ப பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்னு ஏரோது அறிந்து அவருக்கு பயந்து அவரை பாதுகாத்து அவருடைய யோசனையின்படி நிறைய காரியங்களை செய்து வந்தார். இப்படி இருக்கும்போது ஏரோதியாளுடைய சதியை நிறைவேற்ற ஒரு நேரம் வந்தது. ஏரோதியாளுக்கும் பிலிப்புவுக்கும் பிறந்த ஒரு மகள் இருந்தால். அவளோட பெயர் சலோமி. ஏரோதோட பிறந்த நாள் அன்னைக்கு அவரோட பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலியா நாட்டில் இருக்கிற எல்லா முக்கிய பிரதானிகளுக்கும் அவர் ஒரு விருந்து கொடுக்கும்போது சலோமி அந்த சபையின் நடுவிலே நடனம் பண்ணி ஏரோதையும் அவருடைய கூட பந்தி இருந்த எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாள். ராஜா அந்த சிறு பெண்ணோட நடனத்திலே மகிழ்ந்து போய் அவளை பார்த்து, உனக்கு வேண்டியத நீ என்கிட்ட கேள், அதை நான் உனக்கு நிச்சயமா தருவேன்னு சொன்னதும் இல்லாம நீ என்கிட்ட எதை கேட்டாலும் அது என்னோட ராஜ்யத்துல பாதியானாலும் அதை உனக்கு நிச்சயமா தருவேன்னு சொல்லி அவளுக்கு ஆணையிட்டும் கொடுக்கிறார். உடனே அந்த சிறு பெண் வெளியே போய் ஏரோதியாளை பார்த்து, நான் ராஜா கிட்ட என்ன கேட்கணும்னு கேட்கிறாள். அதுக்கு ஏரோதியாள், நீ ராஜா கிட்ட போய் யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேளுன்னு சொல்றாள். உடனே அவளும் எதுவும் யோசிக்காம ராஜா கிட்ட வந்து அவரை பார்த்து, நீங்க இப்பவே யோவான் ஸ்நானகனுடைய தலையை ஒரு தட்டுல வைத்து எனக்கு தர வேண்டும்னு கேட்கிறாள். ராஜா இதை கேட்ட உடனே ரொம்ப துக்கம் அடைகிறார். ஆனாலும் அவர் ஆணையிட்டு கொடுத்ததாலையும் அவர் கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க முடியாம உடனே யோவானுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்புறார். அந்த சேவகன் சிறைச்சாலையில இருந்த யோவான் கிட்ட வந்து அவரை கொலை செய்து அவரோட தலையை ஒரு தட்டிலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுக்கிறார். அந்த சிறு பெண் அதை அவளோட தாய் ஏரோதியாள் கிட்ட கொடுக்கிறாள். யோவான் இறந்து போனதை அவரோட சீஷர்கள் கேள்விப்பட்டு அவரோட உடலை எடுத்து ஒரு கல்லறையிலே அடக்கம் பண்ணினாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.